தென்னமலையில் வந்து நம்ம நிறைய ஆர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ விஜய் அண்ணாவை கோசம் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி விஜய் அண்ணாவை பார்த்து எப்படியாவது இந்த தென்னமலை வந்து அவர்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி நான் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தேன். சின்ன வயசுலேருந்து பெரிய ஃபோட்டோ வரைக்கும் அழகாக பண்ணியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் விஜய் அண்ணாக்கிட்ட போயிட்டு இதை சேர்க்க முடியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் பார்க்க முடியல. ஒருவேளை நீங்கள் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க, விஜய் அண்ணா கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கள், இந்த தென்னமலையை கொடுத்துட்றேன். அவர்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாலுமே எனக்கு போதும். ஏன்னா இதை சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் செஞ்சது அவருடைய படத்துக்காகவே பண்ணேன் நான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக. ஆனால் அவரை பார்த்து கொடுக்க முடியலேன்னு ஒரு வருத்தம் தான் இருக்குது. சூப்பராலா கட்டாயமாக யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொண்டு ட்ரை பண்ணி கொடுங்க, அதுவே போதும். இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது இருந்தால் கூட சரி, நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் இந்த தென்னமலை. அவர்கிட்ட எப்படியாவது எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. ஒரு கலைஞனின் அருமையான படைப்பு. மனதில் இருந்த விஜயை தென்னை கீற்றில் செதுக்கி தத்ரூபமாய் கொண்டு வந்த கலா ரசிகன். எப்படியாச்சும் இதை விஜய் சார் கிட்ட சேர்த்துடுங்க, கெஞ்சும் காணொளி. கோமங்கலம் மீனவன் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் பல பதிவுகளிலும் அந்த இளைஞர் இலைகளில் வரைவதில் தனது ஓவிய திறமையை வெளிப்படுத்தி வரும் அவர் தற்போது வெளியிட்டிருக்கும் இந்த காணொளியில் விஜயின் கோட் திரைப்படத்தை முன்னிட்டு அவரது பலவிதமான உருவங்களை தென்னை கீற்றுகளில் சீவி செதுக்கி வரைந்து அதை வானின் வெளிச்சத்தில் காண்பிக்கும் போது உயிரோட்டமாய் அந்த ஓவியம் பேசுகிறது. தாளில் வரைவதே கடினம், தென்னை ஓலை கீற்றில் வரைவது எத்தனை கடினம் என அந்த இளைஞரின் திறமையை எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். நிச்சயம் விஜயின் கைக்கு அது கொண்டு செல்லப்படும் என நம்புவோம்.